ஒரு பிரச்சனையை பேசுவதற்கு முன்பாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் யார், நான் எப்படி படைக்கப்பட்டேன், எதுக்காகலாம் படைக்கப்பட்டேன். எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு முன்பாக கேட்க வேண்டிய 3 கேள்வி இதுதான். நான் யார், நான் எப்படி உருவாக்கப்பட்டேன், நான் எதுக்காக உருவாக்கப்பட்டேன். இதை 3 ஒருத்தன் படிச்சுக்கிட்டாருன்னா பிரச்சனை மறைஞ்சு போயிடும். பிரச்சனை மலை போல இருந்தாலும் அது எலி போல எங்கிட்ட ஓடிடும். பாருங்க, கர்த்தர் மனிதனை எப்படி படைத்தார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனிதனை அவருடைய சாயலாகவும் ரூபத்தின்படியையும் அவர் உண்டாக்குகிறார். ரூபம்னா என்ன, சாயல்னா என்ன? ரூபம் அப்படின்னா மனிதனை பார்த்தா கடவுள் மாதிரியே இருக்கும், கர்த்தர் மாதிரியே இருக்கும். அப்போ அவர் ரூபம் நம்மகிட்ட இருக்கு. கடவுள் என்ன எல்லாம் செய்ய வல்லவரோ அந்த வல்லமையை நமக்குள்ளே இருக்கிறது தான் சாயல். அப்போது கர்த்தர் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் ஆதாம் செய்யக்கூடியவனாக இருந்தான். அதுதான் சாயல். அந்த சாயல் கர்த்தர் செய்கிறது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க உதவி செய்யும். நம்மளுடைய ஒரு திறமை கர்த்தருடைய திறமையை போல இருக்கும். கர்த்தர் செஞ்சால் நம்மளும் செய்யலாம். இயேசு அதான் சொன்னார், நான் செஞ்ச நீயும் செய்வேன்னு சொன்னார். என்னை போல தான் நீ இருக்கிறேன்னு சொன்னார். அவர் செய்கிற எல்லா காரியத்தையும் நான் செய்யலாம். அவர்கிட்ட இருந்த எபிலிட்டி எனக்குள்ளே இருக்குது, அவர்கிட்ட இருந்த ஆற்றல் எனக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி நம்ம விளங்கிக்கும் போது பிரச்சனை எப்படி நிற்கும்? பிரச்சனை மாயமாக மறைஞ்சு போயிடும். 3வது கேள்வி, நான் எதுக்காக உருவாக்கப்பட்டேன்? பாருங்க, சகலத்தையும் ஆழக்கடவர்கள்னு எழுதியிருக்கு. நீங்கள் தான் ஆள பிறந்தவங்க, உங்கள் குடும்பம் தான் ஆள பிறந்த குடும்பம். இது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. ஆள பிறந்தவன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதை ஆளணும்? நாட்டை ஆள்றது இல்லை, ஆட்சி. தன்னை ஆளுவதுதான் ஆட்சி. நான் என்ன ஆளணும், குடும்பத்தை ஆளணும், எனக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் ஆட்சி செய்யணும். ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்கணும்? நம்மக்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்கணும். அப்போ ஆட்சி செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை? எல்லாரும் சொல்லுவீங்க, ஞானம் தேவை. ஞானம் தேவை. ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்யணும், ஒரு காரியத்தை குடும்பத்தில் செய்யணும்னா நமக்கு தேவை ஞானம், புத்தி, அறிவு. இதை வச்சு தான் ஒருத்தர் குடும்பத்தை கட்ட முடியும். இப்போ குடும்பத்தில் என்ன பிரச்சனைனாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே வேதத்தின்படி நம்ம போகும்போது, இந்த நான் சொல்லிக் கொடுக்குற வசனத்தின்படி நீங்கள் போகும்போது அந்த எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடும். இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும். பிள்ளைகள் நம்ம சொன்னால் கேட்பாங்க, பிள்ளைகள் சொன்னால் நம்ம கேட்கலாம். சமாதானம் இருக்கும். அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் பொறுமையும் ரொம்ப ஆதரவும் இரக்கமும் உருக்கமும் நிறைந்த குடும்பமாக அந்த குடும்பம் மாறிடும். ஒற்றுமையுள்ள குடும்பமாக மாறிடும். இதுக்கு தான் இந்த வசனங்களை நான் சொல்லி தந்துட்டே இருக்கேன்.